சாருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. விழா இனிதே தொடங்க இருக்கிறது. ஆங்காங்கே இருக்கும் நம் பள்ளியினுடைய ஆயிரக்கணக்கான முன்னாள் மாணவர்கள் நமது பள்ளிக்கூடம் வந்து இந்த விழாவினை சிறப்பிட நடத்திட தோள் கொடுக்குமாறு உங்களை முதலில் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக முதல் நிகழ்ச்சியாக பள்ளியினுடைய மாணவ மாணவிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாட இருக்கிறார்கள். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளம் மாணவ மாணவிகள் தங்கள் இருக்கையில் அமருமாறும், இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் தங்களுக்கான விருந்தினர் அருகில் அமருமாறும் உங்களை தாழ்மையுடன் கேட்டு அடுத்து நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலை வீரக்கலை சிலம்பாட்ட கலை சிலம்பத்தை நிகழ்த்துவதற்காக நம் தொடக்கப்பள்ளியினுடைய மாணவி ராக பிரவீனா இதோ இந்த மேடையில் இப்பொழுது சிலம்பாட்டம் நிகழ்த்த இருக்கிறார்கள். அனைவரும் கண்டு களித்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ராக பிரவீனா. ஒரு சேலைய கட்டு இனி வெற்றி கட்டிக்கலாமா சொல்லி அடித்து காளையை போல் துள்ளி குதித்து ஒரு சம்பரமா சுற்றி அடித்து உங்க பாட்டனுக்கும் கற்று கொடுத்தேன். சந்து விட்டு ஒரு சந்தன விட்டு எடுத்து வச்சுக்கம்மா பூ முடிச்சு
தென்கோடியான தமிழகத்தின் தென்கோடியான கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சிறிய கிராமம் வடக்கு தாமரைக்குளம். இந்த வடக்கு தாமரைக்குளத்தில் நம்முடைய உயர்நிலைப் பள்ளி 140 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை முன்னின்று சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் எங்களிடம் கோரிக்கை வைக்க பொழுது வெறும் 10 தினங்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லா முன்னாள் மாணவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நாள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, சிறப்புடன் நடத்த வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்துடன் அதை நாங்கள் சிறப்பாக செய்து முடித்தோம். இப்பொழுது என்னன்னா, நாங்க 35-40 வருஷத்துக்கு முன்னால படிச்ச மாணவர்கள் இன்னைக்கு எங்களுடைய குடும்பங்களா, என்னுடைய குழந்தைகள், ஃபேமிலி எல்லாருடைய குடும்பமும் ஒன்றா சேர்ந்து இது ஒரு குடும்ப விழாவா நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதனுடைய முதல் விஷயம் என்னன்னா, இந்த வாய்ப்பு இங்க எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. மிக மிக அரிதான வாய்ப்பு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 140 வருஷம் உள்ள ஸ்கூல்ல படிச்ச மாணவங்கிறதுல எங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரும் பெருமை, முன்னாள் மாணவர்கள பெருமை. இன்னைக்கு இந்த கூடிய மாணவர்கள் உலகினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்காங்க. அவங்க கல்வித்துறையில இருக்காங்க, இன்னைக்கு சாப்ட்வேர் துறையில இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க. அது மட்டுமின்றி மாநில மற்றும் மத்திய அரசினுடைய எல்லா பொறுப்புகளையும் இருக்காங்க. எங்களுடைய ஈவென்ட்ல நாங்க மெயினா எடுத்துக்கிட்டது என்னன்னா, எங்களுக்கு பாடம் சொல்லி இருந்த ஆசிரியர்கள் எல்லாத்தையும் கௌரவிக்கணும். ஆசிரியர்கள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம பழைய காலங்களில் படிக்கும் பொழுது ஆசிரியர்கள் நமக்கு கல்வியை மட்டும் தரல, ஒழுக்கத்தோட நீங்க ஒரு சமுதாயத்துக்கு போகும்போது ஒரு நல்ல குடிமகனா இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை ஒரு நன்றி சொல்றதுக்கு எங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய தமிழக அரசுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது. இன்னைக்கு நாங்க இருக்கிறோம், இதெல்லாம் மாற்ற முடியாது. 100 வருடங்கள்ல அந்த விழா நடக்குது. இந்த விழாவை கிடைத்த எங்க வாய்ப்பை எண்ணி நாங்க எல்லாரும் பெருமைப்படுறோம். இந்த விழாவோட எல்லாருமா நாங்க ஒற்றுமையா ஊர் மக்களோட சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி இங்க ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் முன்னாள் ராணுவத்தில் நிறையவே இருக்காங்க. பொதுவாக எங்க ஊர் ராணுவத்துக்கு பெயர் பெற்ற ஊர். 50லிருந்து 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் ராணுவத்தில் பரிபுரிந்து இன்னைக்கு நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று காவல்துறையிலும் நிறைய மாணவர்கள் இன்னைக்கு தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் இது மட்டும் இல்ல, தொழில் அதிபர்கள் இருக்காங்க. இங்க இருந்து தொழில் அதிபர்கள் இருந்து இன்னைக்கு 200க்கு மேற்பட்ட ஆட்களுக்கு வேலைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நான் சொல்ல போனா 1000 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நடத்தும் விழா இது. தனிப்பட்ட ஒரு முறையில் நாங்கள் நடத்தும் நிகழ்ச்சி அல்ல. இந்த வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய தமிழக அரசிற்கும், எங்களுக்கு உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளை மீண்டும் ஒரு முறை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம். கண்டிப்பா. ஏன்னா அந்த காலங்களில் நான் சொல்றது என்ன, 1990ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி அரசு பள்ளி மட்டும்தான் இருக்கு. இந்த கிராமம் சின்ன கிராமம். பொதுவா இந்த 142 வருஷத்துல எங்க தாத்தா அந்த ஸ்கூல் மாணவராக தான் இருப்பார், எங்க அப்பா அந்த ஸ்கூல் மாணவராக தான் இருப்பார், நானும் இந்த ஸ்கூல் மாணவன் தான். இப்ப இந்த காலத்துல நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ உள்ள பிள்ளைங்க பிரைவேட் ஸ்கூல்ல நோக்கி நம்ம போறோம். அரசு பள்ளிகள் பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக ஏன் போக முடியல? காரணம் என்னன்னா, ஒரு சில காரணங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா மாணவர்கள் முன்ன மாதிரி 4 குழந்தைகள் 5 குழந்தைகள் இல்ல, இருக்குது ஒரு குழந்தைகள். இப்போ பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு கல்வி தான் முக்கியம், பணம் மேட்டர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம அரசு பள்ளியில நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசு பள்ளியில எல்லா கட்டமைப்பும் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. இன்னைக்கு அரசு பள்ளியில ஒரு எல்லா கட்டமைப்போட தான் இருக்குது. நான் என்னோட சின்ன ரிக்வஸ்ட், நான் அதை சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால்தான் இந்த நம்மளுடைய அரசு பள்ளிகள் மீண்டெடுக்க முடியும். அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக மதிப்பெண்களையும் நல்ல மாணவர்களையும் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க முடியும். குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு, எல்லா அரசுமே சேர்ந்து 7.5% தமிழக அரசு பள்ளியில் வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சலுகை கொடுக்குறாங்க. இது ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பு. இது போன்ற முன்னெடுப்புகளை அரசுகளும் செய்யறதுன்னா, ஆனா இது போன்ற நம்ம பெற்றோர்களும் முன் பிரைவேட் ஸ்கூல்லையே சேர்க்கறதுக்கு பதிலா நம்ம ஸ்கூலை நம்பி, நம்ம ஊரை நம்பி, நம்ம பள்ளி ஆசிரியர்களை நம்பி பள்ளிகளை சேர்க்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். என்னோட பேர் ரங்கநாதன். நான் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த மாணவன். பள்ளிக்கு அடுத்த வீட்டில் இருக்கிற ஒரு மாணவன். 1990ல் இந்த ஸ்கூல் உயர்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்ட பொழுது இந்த ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் பேட்ச் மாணவன். இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவன் எனக்கு ரொம்ப பெருமை. அனைவருடைய எண்ணமும் அவாவும் என்னவென்றால், இந்த பள்ளி இந்நிலையை அடையாமல் மேன்மேலும் நிலையை அடைய வேண்டும். அதற்காக மேல்நிலை பள்ளி இந்த வடக்கு தாமரைக்குளம் ஊருக்கு வர வேண்டும் என்பதில் நாங்கள் ஒருமித்து முடிவெடுத்து இதற்காக அரசிடமும் தெரிவிக்க வேண்டும் என்று டாக்டர் வேல்முருகன், வடக்கு தாமரை.